ஹலோ கைஸ், வெல்கம் டு பேக். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சோலோ லெவலிங் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதாட்டம் தான் இந்த அனிமையும். இது வந்து ஒரு முதலத்தில் இது ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தா ஒரு லைட்டிங் பிளேட் வந்து கீழே விழுது. அதனால நம்ம தலைவன் தப்பிச்சிடுறான் நம்ம ஹீரோ. அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுதத்தை எடுத்து தாக்க வரான். அப்புறமா பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் காட்டுது. அது நம்ம ஹீரோட கண்ணுக்கு மட்டும் நம்ம மற்ற கொடுக்குறாங்க. இதுதான் நம்ம ஹீரோயின். அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு இப்போ ஒன்றும் தெரியாது. அவள் சும்மா பார்த்துட்டு இருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வருது. அதில் வந்து லெவலில் காட்டு. ஓ, நான் இப்போ பெஸ்ட் லெவலில் இருக்கேனா? அப்போ என்ன படிப்படியாக சண்டை போட்டான். அப்போ நான் இதில் சண்டை போட்டால் மட்டும்தான் நான் லெவலில் பாவேன். அப்படி தானே? அப்படின்னா ஓகே, நான் இப்போ சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லி சண்டைக்கு போவான் நம்ம ஹீரோ. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு தாக்க போவான். அப்படின்ட்டு பார்த்தா அவன் நோட்டிஃபிகேஷன் வாசிச்சுட்டு இருப்பான். அது இவனுக்கு தெரியல. இனிமேல் தலைக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் காட்டுங்க. அதில் அவன் எத்தனை லெவலில் காட்டுங்க. அப்படின்ட்டு பார்த்தா இவன் அவ்வளோ பெரிய லெவலில் வேணாம். அப்படின்னா மோதுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சுன்னு சொல்லி செல்ல போக்குள்ளே திடீர்னு மாதிரி வந்து தாக்கிடுறோம். உடனே நம்ம ஹீரோ பயத்தில் என்னடா செய்கிறப்போ நம்மளுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பான் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். திடீர்னு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுதத்தை எடுத்துருவான். ஆயுதத்தை எடுத்தோடனே மிரண்டுவான். இது எப்படி நம்மளே பயன்படுத்தக்கூடிய சாமான் பொருட்கள்லாம் இவன் எப்படி எடுக்கிறான்னு சொல்லி ஒரு ஆச்சரியப்படுவான் நம்ம எனிமி. அதை பார்த்து போட்டு நம்ம ஹீரோ பிடிச்சிக்கிட்டு அட்டிய போவான் நிலத்தில். அப்படின்னா கீழே தள்ளிட்டு போகக்குள்ளேயே நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் ஏகப்பட்ட நோட்டிஃபிகேஷன். அவன் இப்போ என்ன செய்யறது தெரியலை. அவனுக்கு அந்த குயிக்கிட்டு வேலை செய்யணுமே, அதான் கொஞ்சம் கஷ்டத்தில் அவன் ஈடுபட்டு கிடக்கும். பட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏகப்பட்ட நோட்டிஃபிகேஷன் காட்டுங்க. அதில் ஒரு காட்டுங்க ஒரு ஆயுதத்தை எடுக்க போறீங்களான்னு சொல்லி அதை நம்ம ஹீரோ எடுப்பாங்க. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த எனிமி நம்மளுக்கு வந்து அட்டிய போகல டீமான் அது வந்து அட்டாக் பண்ண போகல. எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஓ, இப்போ என்ன நடக்க போய் பயங்கரமான ஃபைட் ஒன்று போய் அவளை பார்த்துட்டு இருப்போம்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவன் எப்படி இந்த ஆயுதத்தை எடுக்கிறான் எனக்கு ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறமா அவன் உதச்சிடுவான். டீமான் உதச்சிடுவான். நம்ம ஹீரோ தடிச்சிடுவாங்க. அங்கே போய் விழுவோம். எல்லாரும் ஆச்சரியத்தை பார்த்துருவாங்க. எல்லாரும் ஈஸியாக கொண்டுட்டாங்க. ஆனால் இவனை மட்டும் ஏன் கொல்ல முடியல? இவன் யார் அப்பா மனுஷனா கட்டி வேற நோமடா இருக்கிட்டு பார்த்துருப்பாங்க. அப்புறம் எல்லாம் நம்ம தலை குனிவான். தலை குனிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த மாதிரி போஸ்ட்டில் நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறமா சொல்லுவாங்க, நீங்கள் இந்த ஊருக்கு தலைவனா பதிங்களான்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்னது தலைவனா, நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே தலைவனாக்குவாங்கன்னு சொல்லி அவர் பார்த்தா நான் தலைவனாக எனக்கு விருப்பம் தான், ஆனால் நான் ஊருக்கு போயாகணும். அங்கே என் தங்கச்சி காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், ஓ தங்கச்சி வேறு உனக்கு இருக்கா? அவள் காத்துட்டு இருக்கியா? அவள் எப்படி உன்னை போக வைக்கிறேன்னு சொல்லி பார்த்துட்டு போகல, நான் கண்டிப்பாக போயாகணும்னு சொன்னோன்னே அவன் கையால் ஏதோ ஒரு பவர் ஒன்று யூஸ் பண்ணி நம்ம அதை தலைவன் ஹீரோட தலையில் வைப்பாங்க. அது அப்படியோ மறைஞ்சிடும். அது நம்ம ஹீரோ என்னன்னு சொல்லி கேட்க போகல, எப்போ உனக்கு தேவையில்ல இப்போ உனக்கு விளங்குன்னு சொல்லுது. ப்ரோ நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுவா, என்னது தலைவன் ஆகிட்டான் அந்த ஊருக்கு இப்போ தான் வந்து அடுக்கடையிலேயே வந்து பார்த்துருப்பாங்க. அப்புறமா சொல்லுவாங்க, நான் இதில் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு ஆளை நான் தெரிவு செஞ்சு எடுக்கணும்னு சொன்னோன்னே சாராளம் எடுத்துக்கோ யாரிடம் எடுத்துக்கோன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறமா காட்டுவான். அங்கே பார்த்தா அதான் நம்ம ஹீரோயின். உடனே என்னது நானான்னு சொல்லிட்டு பார்த்துருப்பான். அப்புறமா நீங்கள் அங்கே கூட வரணும் உதவி செய்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறமா நைட் ஆயினத்துக்கு பிறகு காத்திருப்பாங்க ஊருக்கு போகிறதுக்கு. அப்போ அந்த முதலத்தை பார்த்துட்டு இருப்பான். அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வருவா. அப்புறமா ரெண்டு பேரும் நம்ம ஹீரோ கூச்சப்படுவான். ஹீரோயினை பார்த்து அப்புறமா அவன் வந்து கையை பிடிக்கிட்டு நம்ம போகலாம் இப்போ இது செய்யணும், நீ அதுக்கடையிலே ஹீரோ ஆகிட்டியா, இனிமேல் இந்த உங்களை நான் பாஸ்டே கூப்பிடுறேன்னு சொல்லுவான். அப்புறமா அவனும் சரி ஓகேன்னு சொல்லிடுவான். அப்புறமா சரி வாங்க போகலாம்னு சொல்லி போவாங்க. அவனும் பேசிக்கிட்டு இருப்பான். பின்னால் அப்படியே பேசிட்டு போகல நோட்டிஃபிகேஷன் வரும், எங்கள் ஊருக்கு போய் அப்படின்ட்டு. உடனே இவன் இது அப்படியே காட்டின மாதிரி காட்டுதுன்னு சொல்லி போட்டு அவன் தட்டே அதில் அப்படியே மறைஞ்சிக்கிட்டு அவன் பேத்துறான். அப்புறமா இவன் நடந்து பேத்துட்டு இருக்கா. திரும்பி பார்த்தா அவன் காணல. அப்புறமா பார்த்தீங்கன்னா அவன் இருந்த இடத்துக்கு வந்துடுவான். வந்தோடனே என்ன அப்போ நம்ம வந்துட்டு அந்த இடத்துக்கு அப்படின்ட்டு இது ட்ரெயின் ட்ராவல் பண்ணுற மாதிரி அங்கே போகணுமான்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்புறமா லெவல் 3 இருக்கும். அப்புறமா ஓ சரின்னு சொல்லி மேலே இருந்துட்டு எல்லாரும் டே வாடா அவ்வளோ நேரத்துக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கா உள்ளேன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவன் இந்த வாரேன்னு சொல்லிக்கிட்டு வருவாங்க. அப்புறமா கவரை கொடுப்பாங்க. கவருக்கு மேலே ஏறிக்கிட்டு வருவான் நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு. நான் இப்போ ஒரு ஹீரோவை மாறிட்டேன் மனசுகளை நினச்சிட்டு இருக்கேன். அந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்.